சாப்பிட்ட உடனே உடல் டயர்ட்னஸோ இல்லை நல்லா கெண்டைக்காலில் வலியோ இருந்ததுன்னா முதல்ல நம்ம போய் இரத்த சர்க்கரையினுடைய அளவை தெரிஞ்சுக்கணும். அதையும் எப்படி பார்க்குறது? நான் போய் சுகர் ஃபாஸ்டிங்கில் பார்க்குறேன், அப்புறம் சாப்பிட்டு 2.5 மணி நேரத்துக்கு கழித்து பார்க்குறேன், இல்லை எப்போவாச்சும் அந்த லேப் பக்கமாக போனேன் அப்போ நான் செக் பண்ணி பார்த்தேன் ரேண்டமாக எவ்வளோ இருக்குது, அதை வைத்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னா சர்க்கரை நம்ம சாப்பிட்டா அது உடல் எப்படி படிப்படியாக உள்ளே கொண்டு போகுது, எப்படி ஜீரணித்து கலோரியாக மாறுது அப்படிங்கிறத ஒரு சோதனை இருக்குது. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். வெறும் வயிற்றில் போய் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 50 கிராம் சுகரை தண்ணியில் கலந்து உங்களை குடிக்க சொல்லுவாங்க. குடித்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது, 1 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது, 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது, 2 மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குன்னா அது படிப்படியாக அது உடலுக்குள்ளே உள்வாங்கி அதுக்கப்புறம் மீண்டும் பழைய நிலையை நோக்கி வரும். ஒரு ஆரம்ப நிலையில் 80 இருக்குது அப்படின்னா சர்க்கரை சாப்பிட்ட உடனே அரை மணி நேரத்தில் அது 140 130 போகும். 1 மணி நேரத்தில் மேக்ஸிமம் 160 170 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் திரும்ப 140க்கு பழையபடி 90க்கு வந்துடும். 2.5 மணி நேரம் கழித்து பார்த்தா இயல்பாக ஃபாஸ்டிங்கில் என்ன லெவல் இருந்துச்சோ அதை விட ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். அப்படி இல்லாமல் சர்க்கரை 80 இருக்குது முதல்ல ஆரம்பத்தில், நல்ல